உங்க குழந்தையுடைய தூக்கத்துல கர்கர்ன்னு ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்குது அப்படின்னா, இந்த மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்னோட வீட்லேருந்து கருந்துளசிய பறிச்சுக்கிட்டேன். இதோடைய சார எடுத்தாச்சு. என்னோட குழந்தைக்கு இப்பதான் வந்து 8 1/2 மாசம் ஆகுது. கிட்டத்தட்ட 9 மாசத்த நெருங்க போறாங்க. நான் அந்த துளசி சாறை குடுக்குறதுக்கு தண்ணியோ, தேனோ யூஸ் பண்ண மாட்டேன். எந்த கை வைத்திய மருந்தா இருந்தாலும் நான் வந்து தாய்ப்பால்ல கலந்து தான் குடுக்குறேன். ஸோ இது போல ப்ரெஷர் பம்ப் இல்லாம நீங்க விரல்லே ஒரு 1 ஸ்பூன்லேருந்து 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு பால் பீச்சி எடுத்து அதில் நீங்கள் கொடுக்க நினைக்கக்கூடிய கை மருந்துகளை கலந்து கொடுங்க. இப்படி கொடுக்கறதால தாய்ப்பாலோட தித்திப்போடு சேர்ந்து மருந்து குடிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க குடிக்கிறதுக்கு உடம்பும் ரொம்ப ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நம்ம இந்த பெருங்காயம், அதுக்கடுத்து வசம்பு, இந்த மாதிரி நம்ம கைவைத்தியம் செய்யக்கூடிய பொருட்கள் இருக்கும் இல்லையா, சுக்கு, எதுவாக இருந்தாலும் தாய்ப்பாலில் கலந்து கொடுத்துட்றது நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க உடம்பும் அதை ஈஸியாக ஏற்றுக்கும். ஸோ காலையில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த கர்கர் சத்தம் அடங்கவே இல்லை. நைட்டு அதிகமாகிடுச்சு. ஸோ சிரப் கொடுத்துமே அடங்கலை. அதனால் நான் துளசி தான் எப்போவுமே கொடுப்பேன். ஓமவல்லியும் சைமல்டேனியஸாக நான் கொடுத்துருவேன். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் கரண்ட் இல்லை. ஆனால் குழந்தைக்கு ரொம்ப வேர்த்து நீர் கோர்த்துக்குன்னு பயந்துக்கிட்டு நான் தூக்கத்தை பார்க்காம உட்காந்து விசிறி விட்டு தலையை காய வச்சுட்டே இருந்தேன். குழந்தைங்க எப்போவுமே இந்த மாதிரி கண், மூக்கு இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு முகத்தில் கை வச்சுட்டு தூங்குறது வழக்கம். அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். அது என்னன்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுக்கு இடையில உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு 2 ஃபோன்லேருந்து டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி அடித்து தான் நான் அந்த வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஸோ குழந்தைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்வெட் ஆகிற டயத்தில் மெதுவாக காட்டன் துணி வச்சு லைட்டாக ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் விசிறி விட்டு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஏசி ஃபேன் இருக்குது, நீங்கள் வீட்டில் கம்ஃபர்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை. பட் நிறைய பேர் வீட்டில் கரண்ட் இல்லைன்னா கஷ்டம் இல்லையா? ஸோ அவங்களுக்காகவே முக்கியமாக நான் சொல்கிறேன், குழந்தைக்காக நம்ம தூக்கத்தை பார்க்காம அவங்க கூடவே இருந்து அவங்கள கவனித்து பராமரிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அதுவும் உடம்பு முடியாத சமயத்தில் இன்னும் அதிக பராமரிப்பு கொடுக்கணும். ஸோ இது வந்து விரல்கள் பற்றி நான் சொல்ல வேண்டிய விஷயம். குழந்தைங்களுக்கு நிகம் ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் இப்போ கட் பண்ணமே அதுக்குள்ளே வளர்ந்துருச்சான்னு பார்த்தா ஒரு 4 நாளில் திரும்ப வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ கண்களில், மூக்கிலலாம் அவங்க கிழிச்சுப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் முகத்தில் கோடு விழுந்திருக்கும். ஸோ கொஞ்சம் இருட்டாக இருக்குது, லைட்டிங் கொஞ்சம் டிஸ்டர்பாக ஆகுது, கொஞ்சம் சாரி. ஸோ இந்த மாதிரி நிகங்களை நம்ம அடிக்கடி பராமரித்து கட் பண்ணி விட்டுறணும். இல்லைனா அவங்க மூக்கு, கண்களில் கீறிக்குவாங்க, கஷ்டமாக இருக்கும். நிகங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பேபி நெயில் கட் இருக்கும், சின்ன நெயில் கட் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ டே டைமில் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு விளையாட்டு போக்கில் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஸோ நைட்டில் தூங்கும்போது கூட அவங்க வந்து கீறிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக மிட் நைட் ஒரு 1 o'clock 1:30 போல் நான் அந்த துளசி சாறு கொடுத்தேன். இப்போ குழந்தைக்கு பசி எடுத்துருச்சு, தாய்ப்பால் குடிச்சிட்டாங்க. ஆனால் கூட அது வந்து பத்தாததால் இப்போ நான் கஞ்சியும் சேர்த்து ஊட்டிகிட்ருக்கேன். கஞ்சி வந்து நான் 6th மந்த்லேருந்தே இட்லி கஞ்சி பழக்கினதால இப்போ ஈஸியாக இருக்குது கொடுக்குறதுக்கு. தூக்கத்திலே பார்த்திங்கன்னா துப்பாமல் அழகாக சாப்பிட்றாங்க. அவ்வளோ பசி இருக்குது. நம்ம பசியோட குழந்தைங்கள விடக்கூடாது. தாய்ப்பால் திரும்ப செக்ரிகேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தூக்கத்தை பார்க்காம குழந்தைங்கள கொஞ்சம் பராமரிச்சிட்டோம்னா அவங்க ஹெல்த்தியாக வெல்தாக சூப்பராக வளர்ந்துருவாங்க. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3:30 ஆயிடுச்சு. கரண்ட் இல்லாததுக்கு அதுக்கும் அப்படி ஸ்வெட்டிங், தூக்கம் வேற வருது. குழந்தைக்கு ஊட்டி முடித்தோடனே வாயெல்லாம் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏப்பம் விடுற அளவுக்கு தட்டி கொடுத்துட்டு சேர்ந்து நானும் தூங்கணும். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் ஒரு செமையான ஒரு டிப்ஸோட, ஹெல்த்தியான ஒரு விஷயத்தோட, நல்ல விஷயத்தோட மறுபடியும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் வித் வாவ் மாம்.